ஆக்சுவலி இப்போ ஒன்ஸ் நம்ம டெத் ஆயிட்டோம்னா அது எதை மீன் பண்றாங்க? இப்ப ஐயா சொல்லியிருந்தாங்க என்னன்னா, இப்ப சிலதுல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஈவன் மைண்ட் இப்ப கான்சியஸ்னஸ்னா இப்ப நம்மளுடைய பதிவுகள்லாம் இருக்கு. இப்ப நம்ம இருக்கோம். வெளியே போயிட்டோம்னா இன்கேஸ் அதோட அந்த இந்த உடைய ஞாபகங்கள்லாம் இருக்குமா இல்ல எப்படின்னு இதான் தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டேன். சும்மா அது எப்படின்ட்டு. ஒன்ஸ் இப்ப எதை மீன் பண்றாங்கன்னா, ஐயா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த நாலேஜ் இருக்கும் அப்படின்னாரு. இன்கேஸ் நீங்க போயிருந்தாலும் இங்க உங்க இந்த இந்த பிறவியோட நாலேஜ் எல்லாம் அங்க இருக்கும். நெக்ஸ்ட் அதுதான் அது அது ரெண்டாவது அது இருக்கும்னு சொன்னாரு வெளியே போனா. பட் அதுதான் சிலதுல என்ன சொல்றாங்கன்னா, இப்பதான் உங்களுக்கு சிலது என்ன சொல்றாங்கன்னா, இப்ப அறிவு எல்லாமே புரிஞ்சிடும். இப்ப நீங்க பேசுறீங்க, உலகம் இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம், இதெல்லாம் நம்ம மனதை கொண்டுதான் எல்லாமே புரிகிறோம். இப்ப கிரகிக்கிறோம் எல்லாம் பண்றோம். ஒன்ஸ் நம்ம பாடி மைண்டை விட்டு வெளியே போயிட்டோம்னா அந்த ஞாபகங்கள் இருக்குமா இல்ல எப்படி இதை கான்சியஸ் நம்ம இருக்கோம். பட் அந்த ஞாபகங்கள் நம்ம எப்படி எப்படி எடுத்துக்கிறதுன்னு கேக்குறேன். அது அதாவது அதை பண்ண முடியும், ஏதாவது சஜஷன் சொல்ல முடியுமா இல்ல? அதான் கேட்டேன். நம்ம இந்த சூட்ச்ம சரீரம்னு சொல்லிட்டு நம்ம மனோமயமாக்கி பார்க்கணும். மனக்கோஷம் இருக்குல்ல, ஸோ அந்த சூட்ச்ம சரீரம் பிசிக்கல் பாடி தான் நம்மளுக்கு இந்த இந்த டெத்தோட முடியுது. அப்போ வந்து நம்ம இந்த சூட்ச்ம சரீரம்ன்றத நம்ம மைண்டுன்னு சொல்றோம். ஸோ அந்த சரீரம் வந்து நெக்ஸ்ட் ஜென்மம் எடுக்கிற வரைக்கும் அந்த மெமரி இருக்கு. நீங்க நெக்ஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா இந்த பாஸ்ட் மெமரி எல்லாம் போயிடும். அதான் அது கரெக்ட். ஒன்ஸ் உள்ள இன்னொரு பாடி எடுத்துட்டு அது போயிடும். எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்ப எல்லாமே எப்படி இருந்தோமோ அதெல்லாம் இருக்கும் தானே, அதுதானே இருக்குன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகே. நீங்க பார்த்து இந்த பிசினஸ் வேற ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க, நீங்க உங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் என்ன எப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்க, அதெல்லாம் கூட தெரியும் தான் சொல்றாங்க. ஸோ அந்த குடும்பம் எல்லாம் பார்க்க முடியாம தான் சரி கடுப்பாய் தான் அவங்க சரி இதெல்லாம் பார்க்க வேணும்னு அடுத்த ஜென்மத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஜென்மம் எடுக்கிற வரைக்கும் இந்த மெமரிஸ் எல்லாம் தெரியும், இந்த டிராமா எல்லாம் பார்க்கணும்னு சொல்றாங்க. ஓகே, அதான் ஞாபகங்கள் இருக்கும். இந்த மாதிரி மனம் வந்து ஆசிலேஷன் இருக்காது. அது மெமரியும் இருக்கும், பிரசன்ட்ல நடக்குதுன்னு தெரியும். ஓ, இந்த நம்ம மனம் அதுவும் அங்க இருக்கும். அந்த மாதிரி தான் மீன் பண்றீங்க. நீங்க ரூம்ல நீங்க கேமரா வச்சுட்டு போய் வேற இடத்துல பாக்குற மாதிரி தான் இப்போ. வீட்டுல நடக்குது கேமரா எடுத்து போய் மேல வச்சுட்டு எங்கேயோ பாத்துருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க, எங்கேயாவது ஒரு ஹில் ஸ்டேஷன்ல முடியாது. பட் ஆனா நீங்க இங்க இருக்கிறத பாக்கலாம், அந்த மாதிரி தான். ஓகே, மனம் அதை நான் பார்ப்போம். பட் மனம் இது எப்படி ஆசிலேட்டா ஓடிட்டு இருக்கு, எப்படி பிரசன்ட்ல இங்க எப்படி ஓடிட்டு இருக்கு, அதே மாதிரி தான் அங்கேயும் இருக்கிற மாதிரி இருக்குமான்னு கேக்குறேன். ஐயோ என்னுடைய லேப்டாப் எடுத்து இப்படி யூஸ் பண்றாங்களே, ஐயோ இது ஐயோ என் பையன் கொடுமைப்படுத்துறாங்களே அப்படின்னு நீங்க புலம்பிட்டு உட்காந்துட்டு, ஆனா ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே ஓகே, அதுதான் இங்க பிசிக்கலா உங்களுக்கு இப்ப எம்பாடிடா இருக்கும். இப்ப நீங்க அந்த சைக்காலஜிக்கல் பாடி வந்து பிசிக்கல் பாடியோட ஒன்னா இருக்கு. இப்ப மைண்ட் வந்து கையை நவுத்துனா என்னால லெஃப்ட் மேல தூக்க முடியுதுல்ல, அப்ப மட்டும் தான் முடியும், கை மூவ் இருக்கு, ஏன்னா பாடி இருக்காது உங்களுக்கு. ஸோ அதனால நீங்க சைக்காலஜிக்கல் ப்ராசஸ் மட்டும் தான் போயிட்டு இருக்கோம். ஸோ அப்ப நிறைய புலம்பல் தானே இருக்கும் உங்களுக்கு. ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடுலாம் முன்னாடி இருக்கும், ஆனா சாப்பிட முடியாது. ஸோ எல்லாம் ஹோட்டல்ல சூப்பரா சாப்பிட்டு இருப்பாங்க, நீங்க கம்முன்னு பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அப்போ நம்ம இன்னொரு பாடி எடுத்து போய் நல்லா சாப்பிடுவோம், நல்லா வாழ்வோம் அப்படின்னு ஒரு ஆசை வரும். அந்த ஆசையை வயப்பட்டு நம்ம அடுத்த ஜென்மத்துக்கு பிறப்போம். ஓகே ஓகே, அதான் அந்த மைண்ட் அந்த மனோ கோஷம் அப்படியே இருக்கும் தான் சொல்றீங்க. அதாவது அந்த ஒரு உடல் இல்லாதது மனோ கோஷம் அப்படியே இருக்கும். அதை வச்சு நம்ம டிராவல் பண்ணிட்டு இருப்போம். எப்போ நம்மளுக்கு உடம்பு கிடைக்குதோ அது மறுபடியும் உள்ள வந்து இப்போ ஏதோ டிசைர் இருந்தா டிசைர் மூலியமா ஒரு உடம்பு எடுத்து வந்து மேபி நம்ம ஃபுல்பில் பண்ணிட்டு மறுபடியும் பண்றோம். அதுதானே. பட் ஆனா இந்த இது அப்படியே இருக்கும் கண்டு தானே, இந்த மனம் ஓடிட்டு இருக்கும். மனதில் நம்ம இப்படி கொஞ்சம் கான்சியஸ்னஸ் எப்படி பண்றோம் அதுவும் இருக்கும், அந்த மாதிரி தானே. ஆமா ஆமா. இப்ப நீங்க கம்ப்யூட்டர் ஹார்ட் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஹார்ட்ஸ் பிசிக்கல் ஸ்ட்ரக்சர்லாம் இருக்காது. பட் நீங்க அந்த ப்ரோக்ராம் நீங்க சாஃப்ட்வேரா ஒரு இதுல எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோமே, ஹார்ட் டிரைவ்ல காப்பி எடுத்துட்டீங்கன்னா அது அதோட ஜிஸ்ட் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி நீங்க வாழ்ந்த மெமரி மொத்த ஜிஸ்ட் இருக்கும், கரெக்டா நடக்குதுன்னு பார்க்க முடியும். பட் ஆக்ட் மட்டும் பண்ண முடியாது. எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு டிஃப்ரெண்டா இருக்கலாம். பட் இருந்தாலும் அந்த வேற மாதிரி இருந்தாலும் பட் கொஞ்சம் சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வரும். அதை வச்சு நம்ம பண்ணுவோங்கிறீங்க. அதுதான். ஆமா, நம்ம எதுவும் பண்ண முடியாது, அதனால நம்ம இன்னொரு பாடி எடுத்துக்கணும். அதான் அது கரெக்ட். பட் நான் என்ன கேக்குறேன்னா, இந்த இந்த இப்ப எப்படி இந்த மனோமயம் கோஷம் எங்களுக்கு இருக்கும் அதே லெவல் தான் இருக்குமா இல்ல சிலது வேற மாதிரி இருக்கலாம்ல? இந்த இந்த விஷயங்கள் இருக்கும். எப்படி நம்ம உடம்புக்கு இந்த மைண்ட் இருக்கு, மைண்ட் மூலயமா ரெகனைஸ் பண்றோம் எல்லாம் பண்றோம். இன்கேஸ் அந்த வெளியே வரும்போது அதுக்கு சில ஐயா நம்ம சொல்லியிருந்தா மேபி வேற மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் அது நம்மளுக்கு தெரியல.
அதான் ரொம்ப நம்ம இப்ப இருக்கிற மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் மோஸ்ட்லி இருக்கும், ஆல்மோஸ்ட் அப்படி ரஃபா எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. 2 பேர் சண்டை போட்டாங்கன்னா, ஏன் இவங்க 2 பேர் சண்டை போடுறாங்க, ஏன் நம்மளை பத்தி தேவையில்லாம பேசுறாங்க, தேவையில்லாம பேசும்போது உங்களுக்கு மன வருத்தம் வருது, இதெல்லாம் அப்படியே நடக்கும். ஓகே ஓகே. நீங்க இல்லைனாலும் நீங்க கேமரா வச்சுட்டு வீட்டுல போயிட்டீங்கன்னா, அப்ப உங்களை பத்தி 2 பேர் தப்பா பேசுறாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் உங்க தப்பா பேசுனாங்கன்னா, நீங்க நேரா கேட்கும்போது எப்படி மன வருத்தம் இருக்குமோ, அதே மாதிரி நீங்க வெறும் மைண்டா மட்டும் இருந்து கேட்கும்போது மன வருத்தம் இருக்கும். அங்கேயும் மன வருத்தங்களே இருக்கும். நீங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்கலாம், ஏன்டா இப்படி பேசுனேன் அப்படின்னு கேட்கலாம், திட்டலாம், அடிக்கலாம். பட் அப்போ ஒண்ணும் பண்ண முடியாது. கரெக்ட் கரெக்ட். ரைட் ரைட் ரைட். அதான் இதுதான் கொஞ்சம் கிளாரிபிகேஷன் வேணுமா இருந்துச்சு. பட் ஓகே, புரிஞ்சிருச்சு. ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. சார், நீங்க முன்னாடி ஒரு தம்பி பேசும்போது நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்ம சூட்சும சரீரம் வந்து இன்னொரு பாடி எடுக்குது அப்படின்னீங்க. அந்த இன்னொரு பாடி எடுக்கிறது வந்து நம்ம ஃபேமிலியே எடுப்போமா, இல்ல வேற ஃபேமிலியில எடுப்போமா, இல்ல வேற ஒரு லிவிங் பீயிங்கா எடுப்போமா? எல்லாத்துக்கான பாசிபிலிட்டியும் இருக்குமா. நீங்க உங்க பாவம் புண்ணியம் கணக்குப்படி எந்த இடத்துல எந்த சிச்சுவேஷன்ல மனுஷனா பிறக்கணுமா இல்ல மிருகமா பிறக்கணுமா அப்படின்ற மாதிரி அது அவங்க ஒரு கால்குலேஷன் போட்டு தான் அது நடக்கும். அது நம்ம சாய்ஸ் கிடையாது. ஸோ அது வந்து நீங்க பல ஜென்மமா செஞ்சு வச்சிருக்க பாவ புண்ணியங்களை பேஸ் பண்ணி கணக்கு போட்டு சொல்லுவாங்க. அப்ப இந்த ஜீன் இதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்களா? ஜீன் வந்து பாடியோட சம்மந்தப்பட்டதுதாம்மா. பாடி இந்த வீட்டுல பிறக்க போறீங்கன்னு சொன்ன உடனே அவங்க அப்பாவுடைய மூக்கு, அப்பாவுடைய கண்ணு, அம்மாவுடைய ஸ்கின் கலர் அதெல்லாம் வரும். அது வந்து டிஎன்ஏவோட சம்பந்தப்பட்டது, பாடியோட சம்பந்தப்பட்டது. இது பாடிக்கு அப்புறம் நம்ம பேசிட்டு இருக்கோம், டெத்துக்கு அப்புறம் வந்து பேசுறோம். ஓகே சார். ஓகே.